ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்டியான அட்டகாசமான அசத்தலான பாட்டி ஸ்டைல் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியான ஒரு பூண்டு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இதுக்கு அது இதுன்னு சொல்லி மசாலா அதெல்லாம் ரெடி பண்ணுன்றதெல்லாம் இல்லை, சிம்பிளியான டேஸ்டியான பூண்டு குழம்பு தான். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம இதில் எண்ணெய் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் அப்படியே கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு அளவுக்கு நான் உரித்து எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். எண்ணெயில் இந்த நல்லெண்ணெயில் பூண்டு நல்லா வணங்கி வரும்போது அருமையான ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ 2-3 கருவேப்பிலையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். மல்லித்தலை இந்த குழம்புல நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை, கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும். இப்போது இது சேர்த்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி பெரிய சைஸ்லாம் வேண்டாம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ போட்டுட்டு இதையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு 10-15 கருவாடு, குச்சி கருவாடு இதில் நான் சேர்த்துருக்கேன். அதுதான் குழம்புக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் நீங்கள் நல்லா சேர்த்துட்டு கழுவி எடுத்து இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. சைடில் சாப்பாடு வச்சுருக்கேன். குக்கரில் சாதம் நல்லா கொலைய சுட சுட சாதம் ரெடியாக இருக்கிட்டுருக்கு. இந்த சாதத்தோடு இந்த பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது பாடி பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிற டைமில் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி சூப்பராக வெடிப்பாயிரும், நல்லா ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம். சூப்பரான மசாலா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன முடி தேங்காய், அரை முடி தேங்காய், அப்புறமா ஒரு 4-5 பல் வெள்ளைப்பூடு, உரித்த பல் பூண்டு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் வரமல்லி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரே ஒரு வத்தல், கொஞ்சமாக சின்ன சைஸ் புளியை அப்படியே தீயில் அப்படியே காமிச்சிட்டு அதையும் அதோடு சேர்த்து தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதை மட்டும்தான் நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு மசால் பொடியோ குழம்பு பொடியோ அந்த பொடி இந்த பொடியெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, இது மட்டும்தான். இப்போ இதையும் நல்லா சேர்த்துட்டு திட்டமாக அளவாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டு ஃபினிஷிங்காக அதில் நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எங்களுக்கு பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது தான். அந்த மெத்தடில் தான் இந்த குழம்பு இப்போ வரைக்கும் வைப்பேன். இந்த குழம்புக்கு வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்ப. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதை சாப்பிட்டு முடிச்சிங்கனாலே உங்களுக்கு அது திரும்ப திரும்ப சாப்பிட தோணும். அந்தளவுக்கு இந்த டேஸ்டியான குழம்பு. தொட்டுக்கிறதுக்கு சும்மா ஜஸ்ட்டு ஒரு அப்பளம் வறுத்துருக்கு, அவ்வளோதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பையும் ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். டேஸ்ட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா ஒரு 4 முட்டையை கூட அவிச்சு கூட அதில் ஆட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் நம்ம சேர்க்குறது இது மட்டும்தான். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.